இங்கே பாருங்கள், இதில் ஒன்று நடுவில் தவறி நிற்கிது. இத்தனை மட்டம் கிடக்குன்னு எண்ணுவான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 மட்டம். இதில் 27 மட்டம் இருக்குது. 25 கதிர் வருகுதுன்னு வச்சு கொள்ளுவாங்க. ஒரு கதிர், இது ஒரு கதிர். இந்த ஒரு கதிரில் இத்தனை நெல் இருக்குன்னு 2 3 4 6 7 8 9 10 12 13 நெல். சரி, 10 நெல் வைப்போம். 10 20 30 40 50 60 70 80 90 100 110 120 நெல். இதில் 120 நெல் இருக்குது, கழிவெல்லாம் போக இந்த ஒரு கதிரில். அப்போ சாதாரணமாக இந்த மரத்தில் ஒரு 25 கதிர் வருகுதுண்டா, 100 நெல் என்றாலே 25 கதிரும் 2500 நெல். 120 அண்டைக்குள்ள 2500 பிறகங்கால 20 தர 25 500, கிட்டத்தட்ட 3000 நெல் மட்டும். ஒரு நெல்லிருந்து 3000 நெல் எடுக்கலாம். சரியாக செய்தால் சாதாரணமாக ஒரு இதில். இது வந்து பிஜி 409 சிகப்பு. இதில் கொஞ்சம் இந்த 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 வெள்ளை கலரில், இதில் வெள்ளை கலரில் இருக்குது. இதுக்கு காரணம் வந்து மடித்து கட்டு புழுவான்ட்டு சொல்கிறது. இதில் இந்த தையல் போட்டு வச்சுருக்கிறார், இவர் தான் அதுக்கு காரணம். இதுக்குள்ள புழு இருந்து போயிட்டுது. அப்போ இது புழு இருக்கக்குள்ள இதில் இருக்கிற இந்த சாரை உறிஞ்சி தான் ஒரு புழு பூச்சியாகி வருவார். இந்த இருக்கிறார் புழு, இந்த துடைச்சி விழுந்துட்டார். இதுதான் புழு. இவர்கிட்ட எச்சங்கள் தான் இது. இது வந்து பார்க்கக்குள்ள எங்களுக்கு ஓவராக இருந்துச்சுன்னா இதுக்கு ஏதாவது ஒரு இந்த பூச்சியை விரட்டுறதுக்கு இதுன்றோணும். ஆனால் இந்த புழு இலைக்கு உள்ளே இருக்கிறதால எங்களால் அதை விரட்டுறதுக்கு ஏற்ற மருந்து, அதுக்கேற்ற மாதிரி தான் மருந்து அடிக்கணும். இது முட்டை விடுறதுக்கு முதல்ல இதை அடித்தா தான் இந்த பூச்சியை கட்டுப்படுத்தலாம். பாருங்க, இதுக்குள்ளெல்லாம் புழு சாப்பிட்டு பறந்துட்டார். அதுதான் கொக்கு நோய் என்று சொல்லுவேன் நாம், வெள்ளை நோய். இது 409 பிஜி பாருங்க. இது பிஜி 376 3.5 மாத நெல். இது 4 மாத நெல். ரெண்டும் ஒண்டா போட்டது தான். அப்படி இருக்குன்னு பாருங்க. கால் ஏக்கர். யாருக்காவது வித நெல் வேணுமெண்டா வவுனியாக தொடர்பு கொள்ளலாம். இன்னும் ஒரு 1.5 மாதம் இருக்குது இதுக்கு. இதுக்குள்ளே பூச்சி இருந்து போயிட்டுது.